ஸோ ஹாய் டியர், வெல்கம் டு மை சேனல் மை வேர்ல்ட். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி என்னோடய சேனலை ஃபுல்லாகவே பார்த்துட்ருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் வந்துடும். ஸோ எல்லோரும் செகண்ட் பார்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு அதுலேயே ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பி ஆக்சுவலி. எல்லோரும் கொஞ்சம் பேர் என்கிட்ட செகண்ட் பார்ட் எப்போ வரும், அடுத்த போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வாங்க வீடியோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் செகண்ட் பார்ட்குள்ளாடி போகலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் மெட்டல் இஸ் பர்ன்ட் இன் ஏர்? தெரியும், மெட்டல் ஏர் கூட பர்ன்ட் ஆனால் என்ன ஆகும்? மெட்டல் ஆக்சைடு ஆகும். சேம், மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. அதே மாதிரி கீழே காப்பர் கொடுத்துருக்காங்க. Copper plus oxide gives, copper plus oxygen gives copper oxide. Aluminium plus O2 gives aluminium. Al plus 3O2 gives Al2O3. ஓகே, ஏன்னா இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே 4 இருக்குது, அப்போ இங்கே இங்கே 2 இருக்குது, அப்போ Al2O3 தான் வரும். அப்போ இங்கே 4 இருக்கனால இங்கே 2 தான் இருக்குது தானே. அப்போ இங்கே பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னா இங்கே ஒரு 2 போட்டோன்னா 2 × 2 4 ஆகிடும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரீகால் ஃப்ரம் த செகண்ட் சாப்டர் ஹவு காப்பர் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். காப்பர் ஆக்சைடு எப்படி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்? எப்படின்னா, மெட்டல் ஆக்சைடு பேசிக்காகவே நேச்சராக, பட் த மெட்டல் சச்சஸ் அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் அசிடிக் பிஹேவியரை காட்டுமா. அசிடிக் வெர்சஸ் பேசிக்கும் காட்டுமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அலுமினியம் ஜிங்க் ஆக்சைட்ஸ் ஆசிட் அண்ட் பேசிக் பிஹேவியர் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த மாதிரி பிஹேவியரை காட்டுற ஒரு ப்ராசஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்ஃபோட்ராபிக். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் முடியும் போது ப்ராடக்ட்டு கூட சால்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவாங்க. ஸோ கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக படித்து வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். நிறைய மெட்டல்ஸ் வாட்டர் கூட சால்யூபிள் ஆகாதான், டிசால்வ் ஆகாதான். அந்த மாதிரி ஃபார்மான மெட்டல்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலை. சோடியம் ஆக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஆக்சைடு டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஆல்கலை. சோடியம் ஆக்சைடும் பொட்டாசியம் ஆக்சைடும் வாட்டரில் மிக்ஸ் ஆகும், பட் ஆனால் அது ஒரு மெட்டல் வாட்டர் கூட மிக்ஸ் ஆனால் அது ஆல்கலை. ஸோ கீழே அந்த ரெண்டோட பொட்டாசியம் அண்ட் சோடியமோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதையும் படித்து வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். We have observed that 3 point இது ஆக்டிவிட்டியோடது. ஆனால் நான் இதிலலாம் மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரியாக்ட் விக்ரஸ்லி வித் கேட்ச் ஃபயர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொட்டாசியம் சோடியம் ஆக்சைடாக ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா ஃபயரை ஈஸியாகவே கேட்ச் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் கெரோசின்குள்ளாடி வைக்கிறாங்க. அதே மாதிரி சச்சஸ் மெக்னீஷியம், அலுமினியம், zinc, lead are covered with a thin layer oxide. Protective layer prevent a metal further oxidization. இந்த மெட்டல்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சைடு லேயர் இருக்குன்னா, ஏன்னா அது ஆக்சிடைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனடோடைசிங் இது ஒரு ப்ராசஸ். ஒரு திக் லேயராக ஃபார்ம் பண்ணும். இதில்னா அலுமினியமில். அண்ட் அலுமினியம் டெவலப்ஸ் தின் ஆக்சைடு லேயர் டு எக்ஸ்போஸ்டு டு ஏர். ஏரில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இந்த தின் லேயர் ஹெல்ப் ஆகுது. இது அலுமினியம் ஆக்சைடு கோட் மேக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்தர் கொரோஷன்லேருந்து இதை காப்பாற்றுது அப்படின்னு தான் இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் இதில் என்ன உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்னா, டியூரிங் anodizing clean aluminum article is made anode and electrolyzed by the dilute sulfuric acid. இந்த லைனை மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. The oxygen gas is involved at react with the aluminum to make thick protective layer. ஆக்சிஜன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகி அலுமினியமுக்கு ஒரு திக் லேயர் ப்ரொடெக்டிவ் லேயரை கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த லேயர் இஸ் டைட் ஈஸிலி டு த அலுமினியம் ஆர்டிக்கல் டு அட்ராக்டிவ் ஃபினிஷுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவாங்க. ஸோ கீழே என்னென்னா சேம்
தான். இதை நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது 3.9 ஆக்டிவிட்டியோட கன்க்ளூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே புக்குக்குள்ளாடி தான் இருக்குது ஆக்சுவலி. அடுத்தது மெட்டல், இது வந்து 3.10ஓட அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன மெயின்னா, மெட்டல் ரியாக்ட் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் மெட்டல் ஆக்சைடு தெரியும். அப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஹைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் சால்யுபிள் இன் வாட்டர், dissolve in it further metal oxide மாறுது, பட் do not react with water. பட் எல்லா மெட்டலும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது. மெட்டல்ஸ் லைக் பொட்டாசியம் சோடியம் violently with, பொட்டாசியமும் சோடியமும் வயலண்டாக கோல்ட் வாட்டர் கூட வயலண்டாக ரியாக்ட் ஆகுது. கேஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இது நல்லாவே படிச்சுக்கோங்க, இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஏன்னா இது ரெண்டுமே இம்மீடியட்டாக ஃபயரை கேட்ச் பண்ணுது. அதனால் அண்ட் த ரியாக்ஷன் ஆஃப் கால்சியம் வித், அது கால்சியம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால்சியமுக்கு வந்து கொஞ்சம் தான் வயலண்ட்டாக அதுக்கு ரியாக்ஷனை காட்டும். ஹீட் இஸ் இன்வால்வ்டு நாட் சஃபிஷியன்ட். ஆனால் இதுக்கு ஹீட் இன்வால்வ்டு இல்லை, ஏன்னா ஹைட்ரஜன் ஃபயரை கேட்ச் பண்ணுறதுக்கு. கால்சியம் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங் பிகாஸ் பபிள்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். கால்சியம் ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து வாலில் ஸ்டிக் ஆகிருக்கும். மெக்னீஷியம் டஸ் நாட் ரியாக்ட் வித், மெக்னீஷியம் கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது. ஆனால் ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ளோட்டிங் ஆக ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா பபிள்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஸ்டிக்கிங் டு த சர்ஃபேஸ். மெட்டல்ஸ் லைக் அலுமினியம், ஜிங்க், இந்த லைனை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல்ஸ் லைக் அலுமினியம், அயன், ஜிங்க் do not react either with a cold water or hot water, but they react with metal oxide and hydrogen. அப்புறம் மெட்டல்ஸ் such as lead, copper, silver, gold do not react with water at all. இந்த நாலும் வாட்டர் கூடயே ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் மென் மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஸோ இது ஆக்டிவிட்டியோட இது வந்து ரியாக்டிவ் சீரியஸ். இதுக்கு நீங்கள் ரியாக்டிவ் சீரியஸை படித்து வச்சா தான் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டரில் இதை கேட்கலாம், அசெண்டிங் ஆர்டர்லேயும் உங்களுக்கு இதை கேட்கலாம். இல்லை அசெண்டிங் ஆர்டரில் 4-5 இதே மாதிரி கொடுத்து அசெண்டிங் ஆர்டர் எதுன்னு கேட்டால் நீங்கள் அது பண்ணணும். ஸோ அக்வா ரீஜன், freshly prepared concentrated hydrochloric acid and concentrated nitric acid ஓட ரேஷியோ என்னென்னா 3:1. இது வந்து கேன் டிசால்வ். இதை கோல்டை